வணக்கம் மக்களே. என் குட்டி மினி வ்ளாக் மணி 7:30 ஆயிடுச்சு. அவர் வர டைம் ஆகிடுச்சு. நைட் டிஃபன் வேறு செய்யணும். சரி இட்லி ஊற்றி சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா கிச்சன் ரூம் ரொம்ப கஷ்டம்னு கிடந்துச்சு. அப்பப்போ எடுத்த பொருள் அப்படியே இருந்துச்சு. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. பிள்ளைங்க அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இட்லி ஊற்றி வச்சு இட்லி ஆகிடுச்சு. அப்படியே சாம்பார் ஊற்றி சாம்பார் செஞ்சுட்டு இருந்தேன். சாம்பாரும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி மட்டும் தான் அரைக்கணும். தேங்காய் உடைச்சிட்டேன். ஆனால் நான் அரைக்கல. அதுக்குள்ளே கிச்சன் ரூம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் விளக்கி எல்லாம் மீட் பண்ணி வச்சு சோபாவில் அப்படியே துண்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி வீட்டெல்லாம் கூட்டிடலான்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வீட்டெல்லாம் கூட்டி தள்ளிட்டு அப்படியே பையன் அப்பாவோட விளையாண்டுட்டு இருந்தான். சரி அவங்க விளையாடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரி பிள்ளைகளை கூப்பிட்டு மாடிக்கு போகலாம். ஏன்னா சென்னையில் ஒரே உப்பசம் தாங்கவே முடியல. சரி மாடி காற்று போய் சும்மா காற்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிட்டோம். பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே மெதுவாக நடந்து மாடிக்கு போக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே விசு விசு விசுன்னு காற்று. என்னடா பண்ணுறதுன்னு தெரில. குழந்தைகளை கூப்பிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாதே. உடனே டேனிக்காவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அழுதங்காட்டிக்கு சரி தூங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அப்படியே ரூமுக்கு போக அப்படியே தூக்கம் சொக்கிடுச்சு பாப்பாவுக்கு. சரி ஓகேங்க, குட் நைட்.